ஹலோ எவ்ரி ஒன் ஐம் இம்ரான். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சுவாரஸ்யமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய அரசியலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் என்ற கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அணியில் நிற்கிறாரோ அந்த அணி வந்து வெற்றி அணி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்து அவர் மாற்றி வைத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அணியில் இருக்காரோ அந்த அணிக்கு வந்து வெற்றி நிச்சயம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ஐபேக் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்திருக்காரு. அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து மிகப்பெரிய தேர்தல் வகுப்பாளர். தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி கட்டமைப்பு கொண்டு போனோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன தடவை நடந்த எலெக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருப்பாரு. அதற்கு வந்து ஸ்டாலின் தான் வராரு என்ற அந்த சாங் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரியான தேர்தல் வகுப்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து தெளிவுனா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பற்றி வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன் இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையில பொதுச் செயலாளராக வந்து பயணிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசி கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு சில சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் உள்ள வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு முரண்படக்கூடிய விஷயம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா அவர் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் கட்சிக்கு வந்து போயிட்டு அவர் இணையக்கூடிய ஒரு விஷயமா நடந்துச்சு. இணைந்ததுடன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் என்ற போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டது. இதுலேயே வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து பொதுச் செயலாளர்னா புசியானந்த் யார் அப்பனா? ஏன்னா கட்சியில் வந்து அவ்வளோ வருஷமாக உழைச்சிட்டு கட்சி இல்லாத காலத்துலேருந்து ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உழைச்சிருக்காரு.